ஆசேர். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். மோசே ஆசேர் கோத்திரத்தாருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களை குறித்து மோசே கர்த்தருடைய சமூகத்தில் 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆசேர் என்னும் பெயரே ஆசீர்வாதமான பெயராகும். ஆசேர் கோத்திரத்தார் தங்களுடைய பெயருக்கேற்ற பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆசேர் லேயாளின் குமாரன். லேயாள் தன் குமாரனுக்கு ஆசேர் என்று பெயரிட்ட போது, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவள் தன் குமாரனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 30:13. ஆசேர் கோத்திரத்தார் புத்திர பாக்கியமுடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் திரளான எண்ணிக்கையில் பலுகி பெருகுவார்கள். அவர்கள் தங்கள் சகோதரருக்கு பிரியமாய் இருப்பார்கள் என்று மோசே சொல்லுகிறார். தாங்கள் குடியிருக்கும் தேசத்திலே தங்களுக்கு அருகாமையில் குடியிருக்கிற ஜனங்களோடு ஆசேர் கோத்திரத்தார் சமாதானமாயும் சிநேகமாயும் இருப்பார்கள். ஆசேர் கோத்திரத்தாருடைய சுதந்திர தேசம் ஐஸ்வர்யம் மிகுந்ததாக இருக்கும். பூமிக்கு மேலேயும் ஆசீர்வாதம் இருக்கும், பூமிக்கு கீழேயும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று மோசே சொல்லுகிறார். ஆசேர் கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் சகலமும் சம்பூரணமாய் இருக்கும். ஆசேரின் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவது மாத்திரமல்ல, அவன் விரும்பினால் அவனுடைய கால்களும் எண்ணெயினால் தோய்க்கப்படும். அவனுடைய தேசத்தில் அந்த அளவுக்கு எண்ணெயும் மற்ற பொருட்களும் மிகுதியாய் இருக்கும். ஆசேர் கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் பூமியின் கீழும் மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கும். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் என்று மோசே ஆசேர் கோத்திரத்தாரை குறித்து சொல்லுகிறார். அவர்களுடைய தேசத்திலே உலோகங்களும் தாது பொருட்களும் ஏராளமாய் இருக்கும். அவர்களுடைய தேசத்தின் பூமியை சுரங்கமாய் தோண்டும் போது பூமிக்கடியிலே கனிவளங்கள் ஏராளமாய் இருக்கும். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் என்னும் வாக்கியத்திற்கு, நீ இரும்பை போல பலமுள்ளவனாகவும் வெண்கலத்தைப் போல பிரகாசமானவனாகவும் இருப்பாய் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆசேர் கோத்திரத்தாரின் பலமும் பராக்கிரமும் நிலைத்திருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று மோசே ஆசேர் கோத்திரத்தாரை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய முதிர் வயது காலத்திலும் வாலிப நாட்களின் பலம் இருக்கும். அவர்கள் முதிர் வயதானாலும் தங்கள் சரீரத்தில் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்களுடைய சரீர அவயவங்கள் இளைத்து போகாது. அவர்கள் புதுபலன் பெற்று முதிர் வயதிலும் கம்பீரமாய் இருப்பார்கள். ஆசேர் கோத்திரத்தாரின் பாதரட்சைகள் மாத்திரமல்ல, அவர்களுடைய எலும்புகளும் இரும்பை போலவும் வெண்கலத்தைப் போலவும் பலனுள்ளதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும். தங்களுக்கு நியமித்திருக்கிற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவையான பலன் ஆசேர் கோத்திரத்தாரிடத்தில் இருக்கும். கர்த்தர் அவர்களுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய சொல்லுகிறாரோ அந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கான பலனையும் அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்முடைய திராணிக்கு அதிகமாய் நம்மை ஒருபோதும் சோதிக்க மாட்டார். ஆசேர் கோத்திரத்தாருக்கு 3 ஆசீர்வாதங்களை மோசே சொல்லுகிறார். அவையாவன: ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் இருப்பான், தன் சகோதரருக்கு பிரியமாய் இருப்பான், தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான்.